ஹாய் கேஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம வீடியோல இதுவரைக்கும் நீங்க பல சீரியல் கில்லரை பத்தி கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனா தன்னை ஒரு ரத்த காட்டேரியாவே நினைச்சுக்கிட்ட பெண் சுமார் 600க்கும் மேற்பட்ட கன்னி பெண்களை கொடூரமான முறையில கொலை செஞ்சு அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால கொலை செய்யப்பட்ட கன்னி பெண்களுடைய ரத்தத்தை எடுத்து குளிக்கிறதையும் வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஏன்னா ரத்த காட்டேரிகள் இளம் பெண்களுடைய ரத்தத்தை குடிப்பதனாலதான் எப்போதும் இளமையா இருக்கிறதா அவங்க நம்பினாங்க. அதனால இவங்களும் கன்னி பெண்களுடைய ரத்தத்தை குடிப்பதனாலையும் அதுல தொடர்ந்து குளிப்பதாலும் எப்போதும் ரத்த காட்டேரிகள் போலவே இளமையா இருக்கலான்னு நம்பி சுமார் 600க்கும் மேற்பட்ட கன்னி பெண்களை சித்திரவதை செய்து கொலை செய்த எலிசபெத் பேத்தனி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 16ஆம் நூற்றாண்டுல ஹங்கேரியில பிறந்தவங்க தான் இந்த எலிசபெத் பேத்தனி. இவங்க ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. எலிசபெத்தோட அப்பாவும் அவங்களுடைய அரச குடும்பமும் மக்கள் மேல கொடுங்கோல் ஆட்சி முறையை தான் நடத்திட்டு வந்தாங்க. அதனால அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்த மக்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்தினாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க மக்களை அடிமை போல நடத்துவதும் கைகால்களை வெட்டுவதும் அவங்களுடைய அரசுக்கும் ஆட்சி முறைக்கும் எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்கள பொதுவெளியிலேயே அடிப்பதும் கொல்வதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற எலிசபெத்துக்கு மக்கள் மேல எந்த ஒரு பரிதாபமும் அல்ல, அதுக்கு பதிலா அவங்க படுற சித்திரவதைகளை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை போலவே எலிசபெத்தும் மக்களை கொடுமைப்படுத்துறதும் போர்க்கைதிகளுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுக்கறதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. அதே சமயத்துல எலிசபெத்தோட மாமாவும் பிளாக் மேஜிக்ல ரொம்ப நம்பிக்கை உள்ளவரா இருந்திருக்காரு. அதனால மனிதர்களை பலி கொடுத்தா அவருக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கும்னு நம்பி போர்க்கைதிகளை தொடர்ந்து பலி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இத கேள்விப்பட்ட எலிசபெத் தானும் பிளாக் மேஜிக் கத்துக்கணும்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எலிசபெத் கிட்ட அவங்க மாமா ரத்த காட்டேரிகள் கன்னி பெண்களின் ரத்தம் குடிப்பதால் தான் இளமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அத எலிசபெத்தும் அப்படியே நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள்லயே பிராங்க் டு நாடஸ்டிங்கிறவர் கூட எலிசபெத்துக்கு திருமணம் நடக்குது. பிராங்கும் எலிசபெத்துடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களை போலதான் மக்களை ரொம்பவும் கொடுமைப்படுத்துவாரு. எலிசபெத்தும் தன் கணவர் முன்னாலேயே பணிப்பெண்களை அடிப்பதும் சித்திரவதை செய்வதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்த பிராங்க் எலிசபெத் கூட சேர்ந்துட்டு போர்க்கைதிகளையும் மக்களையும் அங்க வேலை செய்யற பணியாட்களையும் ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. துருக்கியர்களுக்கு எதிராக போர் முனையில பிராங்க் இருந்த சமயத்துல அரண்மனையில உள்ள சிறை கைதிகளை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யணும்னு சொல்லி கடிதம் மூலம் எழுதி அனுப்புவாராம். ஒரு சமயம் எலிசபெத்துக்கு அலங்காரம் செஞ்சுட்டு இருந்த பெண் எலிசபெத்தோடைய முடிய தவறுதலா இழுத்துறாங்க. அதனால கோபமடைஞ்ச எலிசபெத் கத்தி எடுத்து அந்த பணிப்பெண்ணுடைய கையிலேயே கிழிச்சிடுறாங்க. அந்த பணிப்பெண்ணுடைய கையில ஏற்பட்ட காயத்தினால வந்த ரத்தம் எலிசபெத்துடைய முகத்திலேயே பற்றுது. எலிசபெத்துடைய முகத்துல பட்ட ரத்தத்தை கண்ணாடியை பார்த்து துடைக்கும் போது எலிசபெத்துடைய முகம் ரொம்பவே பளபளப்பாவும் இளமையாவும் மாறின மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்பதான் எலிசபெத்துக்கு ஒரு கொடூரமான யோசனை வந்திருக்கு. முகத்துல அந்த கன்னி பெண்ணுடைய ரத்தம் பட்டதனாலதான் முகம் இளமையாவும் பளபளப்பாவும் மாறி இருக்கு. அதே மாதிரி உடல் முழுவதும் இந்த ரத்தம் பட்டா உடல் முழுவதும் இளமையாவும் பளபளப்பாவும் மாறிருன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த பணிப்பெண்ணை கொன்னு அவங்களுடைய ரத்தத்துல குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கன்னி பெண்ணுடைய ரத்தத்துல குளிச்சதுக்கு அப்புறம் எலிசபெத் பேத்தனியோட அழகும் இளமையும் திரும்பி வந்தது போல அவங்களுக்கு தோணுது. அப்பதான் அவங்க மாமா சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. கன்னி பெண்களுடைய ரத்தம் நம்மள எப்போதும் இளமையா வச்சுக்குன்னு சொன்னதை முழுமையா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல பெண்களை பலி கொடுத்து அவங்க ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் போர் முனையில இருந்த எலிசபெத்துடைய கணவர் இறந்து போயிடுறாரு. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எலிசபெத் மிகவும் மோசமா மாறிடுறாங்க. பணிப்பெண்களை ரொம்பவே மோசமா சித்திரவதை பண்ணி கொலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொலை செய்யறதுக்காகவும் கோட்டையில இருந்து யாரும் தப்பிச்சு வெளியே போகாம இருக்கிறதுக்காகவும் அவங்களுடைய அப்பாவுடைய அரண்மனையிலிருந்து ஆட்களை வர வைக்கிறாங்க. கோட்டையில வேலை செஞ்சுட்டு இருந்த பணிப்பெண்கள்ல நிறைய பேரை எலிசபெத் கொண்டுட்டதுனால கோட்டைய சுற்றியுள்ள கிராம பகுதியில இருக்கிற கன்னி பெண்களுக்கு பல மடங்கு சம்பளம் அதிகமா தருவதா போய் சொல்லி ஏமாத்தி கோட்டைக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. கோட்டைக்கு உள்ள வந்த வேலையாட்கள் யாரும் வெளியே திரும்பி போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு போடப்படுது. இரவு நேரங்கள்ல பணிப்பெண்கள் எல்லாத்தையும் சங்கிலியால கட்டி போடும்படி உத்தரவு போட்டுறாங்க.
கோட்டைய சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற கன்னி பெண்களை கூட்டிட்டு வந்ததுனாலையும் அவங்க பெண்களை பார்க்க வந்த பெற்றோர்களை கோட்டைக்குள்ள அனுமதிக்காதனாலையும் பெற்றோர்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல தன்னை புகழ்ந்து பாடாத ஒரு பாடகிய அந்த உள்ளூர் மக்கள் முன்னாடியே கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறாங்க எலிசபெத். இத பார்த்த மக்கள் பயந்து போயிடுறாங்க. கோட்டைக்கு வேலைக்கு போன பெண்களுடைய நிலையை நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. கோட்டைக்கு வேலைக்கு போன அவங்களுடைய பெண்களை திருப்பி அனுப்ப சொல்லி கேக்குறாங்க. திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம் பெரிய அளவுல உருவானதுனால இந்த நிகழ்வு மாமன்னருக்கு தெரிய வருது. உடனே கோட்டையை ஆய்வு செய்ய ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறாரு. அந்த கோட்டைய ஆய்வு செய்ய போன குழுவுக்கு மிக பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கோட்டையோட அடிப்பகுதியில அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்ட நிலையில நிறைய பிணங்களை கண்டுபிடிச்சாங்க. மேலும் தோண்டி பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான எலும்பு கூடுகளையும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சித்திரவதை செய்யப்பட்ட நிலையில நிறைய கன்னி பெண்களையும் மீட்டெடுத்தாங்க. அப்படி மீட்கப்பட்ட பெண்கள்ட்ட விசாரணை நடத்தும் போதுதான் தெரிஞ்சது எலிசபெத் நூற்றுக்கணக்கான பெண்களை கொன்னு அவங்களுடைய ரத்தத்துல குளிச்சாங்கன்னும் பல பெண்களை வெட்டி அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காங்கன்னு தெரிய வந்தது. இதை கேட்ட அந்த விசாரணை குழு மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. இந்த சம்பவம் அந்த கோட்டையை சுற்றியுள்ள பகுதிகளில் மிகவும் பயத்தை ஏற்படுத்துச்சு. விசாரணையோட முடிவுல எலிசபெத் பெத்னி சுமார் 600க்கும் மேற்பட்ட கன்னி பெண்களை கொடூரமான முறையில கொலை செஞ்சது தெரிய வந்தது. எலிசபெத்துக்கு பதிலா அவங்களுடைய சேவகர்கள் அந்த குற்றத்தெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அதனால எலிசபெத்துக்கு மரண தண்டனை வழங்காம அவங்களுடைய கோட்டையிலேயே அவங்கள சிறை வச்சாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் சிறையில் இருந்த எலிசபெத் அந்த சிறையிலேயே இறந்து போயிட்டாங்க. இன்று வரைக்கும் வரலாற்றுல பதிவு செய்யப்பட்டதிலேயே மிகவும் மோசமான சீரியல் கில்லரா பதிவு செய்யப்பட்டது எலிசபெத் பெத்னி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது இன்ஃபினிட்டி மிஸ்ட்ரி. நான் உங்க சசி.